தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி கவின்குமார் அவருடைய படுகொலையை கண்டித்து மருதநாட்டு மக்கள் கட்சி ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தோழமையோடு வருகை தந்திருக்கக்கூடிய வருகை இங்க கண்டன உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆளுமை மிக்க அவர்களை மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருத்தத்தோடு வரவேற்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் தோழர் ராஜன் பாபு அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளுடைய மக்கள் சிவனுடைய பொறுப்பாளர் ரஞ்சித் பாண்டியன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கழகத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மதுரை முத்துப்பாண்டியன் அவர்களே, தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் சகோதரர் ஈஸ்வரர் பாண்டியன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் எழுச்சி கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அருண்பாண்டியன் அவர்களே, கண்டன உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐங்கரன் அவர்களே, மூவேந்தர் புலிப்பனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு எழுச்சியோடு கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சியோடு தோளோடு தோல் இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பேரறிவாளன் அவர்களே, இந்த நிகழ்வில் கண்டன உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய தமிழக ஆளுமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தோழர் சித்திக் அவர்களே, தமிழக ஆளுமை கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்வுகளை நன்றி உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய PKS பாலன் அவர்களே, இந்த கூட்டத்தில் தலைமையோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திராவிட பிரியர் கழகத்தினுடைய தலைவர் மணி அமுதன் அவர்களே மற்றும் மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், மேற்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் இளையராஜா அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் தம்பி முத்துராஜ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் தினேஷ் அவர்களே, இங்கே பெரிதாக உணர்வோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய சேமான் குமார் அவர்களே, பாட்டம் பிரபு அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தம்பி மருதுவாண்டியன் அவர்களே, சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர் தம்பி ராமராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்தக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான தோழர்களே, இந்த சமூகம் போராடுவதற்காக பிறந்த சமூகம் என்று அடிக்கடி நாம் பேசும்போது சொல்லக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சமூகத்துடைய வாழ்வாதாரம் விவசாயம். இந்த சமூக மக்கள் விவசாயத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. தன்னுடைய வாழ்வாதாரத்தை இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அவர்கள் விவசாயம் செய்து பிழைக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய சமூகம் இந்த மண்ணிலே உயிர் வாழ்வதற்கு கூட தொடர்ச்சியாக போராட வேண்டிய நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் தொடர் படுகொலைகள் சாதியத்துக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த படுகொலைக்கு பெரும்பாலும் பட்டியலத்தை சார்ந்த இளைஞர்கள் பலியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மண்ணிலே தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் இந்த தமிழே பொது அரசியலை முன்னெடுக்கவும் இதை கண்டுகொள்வதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இந்த மண்ணிலே மனிதநேயத்தை விரும்பவில்லை, மாற்றாக இந்த மண்ணிலே இந்த மக்களிடம் ஓட்டு அரசியலை மட்டும் விரும்புகிறார்கள்.
அப்படி அவர்கள் பிரித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கும் போது அவருக்கு ஆதரவாக இருப்பவர்களுடைய வாக்கு கிடைக்காது என்று அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார். அன்பான தோழர்களே, இன்றைக்கு நடந்த இந்த படுகொலை என்பது தம்பி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி கவின்குமார் அவர்கள் நல்ல படித்த பட்டதாரி. சென்னையிலே ஒரு மின் பொறியாளராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான நிறுவனங்களிலே ஒரு சாதாரண திறமை உள்ள ஆளுக்கு இவ்வளவு பெரிய சம்பளம் இருக்குன்னா நிச்சயமே கிடையாது. உண்மையாவே திறமையானவர்களுக்கு தான் 2 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கும். அப்படி பார்த்தா தம்பி கவின் உண்மையாவே ஒரு திறமைசாலியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு காதலிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய சுபாசினி அவர்களும் பள்ளி பருவத்திலிருந்து அவர்கள் ஒன்றாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். நெருக்கமாக அவர்கள் ஒரு நட்புறவை பாராட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அது பின்னாலே காதலாக மாறி இருக்கிறது. சம்பவம் நடந்த அன்று சுபாசினி அழைத்ததின் பேரில் தான் தம்பி அந்த மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக அங்கே சென்றிருக்கிறார். அங்க என்ன நடந்தது என்று சுபாசினிக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையாகவே இது யதார்த்தமாக நடந்த படுகொலையா என்றால் அது சுபாசினியை இங்கு விசாரணைக்கு உட்படுத்தி விசாரித்தால்தான் தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, தொடர்ச்சியா இந்த எளிய மக்கள், பட்டியல் மக்கள் ஒரு மாட்டு சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தால் அது நாடக காதல் சொல்றான். இன்னைக்கு பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக பழகி நட்பு பாராட்டி காதல் வரை சென்று இன்றைக்கு நான் நவீனுக்கும் எனக்கும் இருக்க உறவை பற்றி உங்களுக்கு தெரியாது, விமர்சனமாக பேசாதீங்க என்று இந்த பொண்ணு இன்னைக்கு வீடியோ வருதுன்னு சொன்னா இது எப்பேற்பட்ட நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார். எனக்கு முன்னாக பேசிய தோழர்கள் சொன்னது போல உன் குடும்பத்தில் ஒட்டுமொத்த சம்பளத்தை 1 லட்சம் வராது. மரியாதைக்குரிய தம்பி சம்பாதிக்கக்கூடிய பணம் 2 லட்சம் மாதத்திற்கு. அதற்காக நீங்க நாடக காதலை அரங்கேற்கலாம் கூட எங்களால் சந்தேகிக்க தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நேரத்தில் உடுமலை சங்கரையும் கௌசல்யாவும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, தன்னுடைய ஆணவ படுகொலைக்கு தன்னுடைய காதலனை படுகொலை செய்த பெற்றோர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக இன்னவருக்கும் களத்தில் என்று போராடக்கூடிய சகோதரி நம்ம கௌசல்யா. ஆனால் இந்த சுபாசினி உண்மையாகவே இந்த தம்பியை காதலித்திருந்தால் அவருடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணல. தன்னுடைய தாயும் தந்தையும் காப்பாற்றுவதற்காக எங்களோடு இந்த ஒரு நட்பு மட்டும்தான் காதல் என்று எவ்வளவு பெரிய நாடகத்தை அவர் இங்கே அரங்கேற்ற சொன்னா காதலை கொச்சப்படுத்துவதாக சுபாசினி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தோழர்களே, தொடர்ச்சியாக தென் மாவட்டத்திலே ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி உடுமலை சங்கர் படுகொலைக்கும் இதற்கு பெரிய வித்தியாசம் இல்லை. உடுமலை சங்கர் அவர்களை நடி வீதியிலே துள்ள துடிக்க வெட்டி கொண்டார்கள். தம்பியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வெட்டிட்டான், அவ்வளவுதான். அதுக்கு பெருசா வித்தியாசம் இல்ல. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் மிளகாப்பொடியிலே கண்ணிலை தூவி வெட்டுமளவிற்கு சாதி வரி அந்த சுசித் என்ற இளைஞனுக்கு இருக்குன்னு சொன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சமூக வலைதளங்களை பார்க்கிறோம். அந்த படுகொலை செய்யப்பட்ட சுஜித் அவர்கள் அதனுடைய ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தன்னுடைய தாயும் தந்தையும் காவல்துறையிலே பணிபுரிவதா அதை பின்புலமாக பயன்படுத்தி மிகப்பெரிய குற்றச்செயலிலே ஈடுபட்டிருக்கிறார் என்று எங்களால் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த கொலையில மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி இருக்குன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒருவரால் அந்த இளைஞரை வெட்டியிருக்க முடியாது. இது ஒருவர் செய்த கொலை போல் தெரியவில்லை. இங்க கூட்டாக ஒரு கொலைக்கு மாரடிக்க கூட்டத்தை அவரை பயன்படுத்தி இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. நாங்க குற்றம் சாட்டுறோம். இந்த கொலை படுகொலை தொடர்ச்சியாக நடப்பதற்கு இங்க சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள், சாதி அமைப்புகள் தான் காரணம் என்று நாங்கள் மருதநாட்டு மக்கள் கட்சி ஒரு குற்றமாக வைக்கிறோம். ஏன்னு சொன்னா, இங்க சாதி சங்கங்கள் வச்சு நடத்துறவன் புலாயத்தில் பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு சாதி சங்கத்தை வச்சுக்கிறாங்க. தன்னை ஆண்டபுரம் என்று சொல்லிக்கிறார்கள். குடிப்பெருமையை பேசுகிறார்கள். அவர்கள் குடிப்பெருமையை பேசினால்தான் இளைஞர்கள் நம்மோடு அணி அணியாய் திரவாள் என்று இதை தொடர்ச்சியாக பேசுறான். அவனை ஊக்குவிக்கிறான், படுகொலைக்கு ஆதரவாக நிற்கிறான். இப்போனால்தான் இந்த ஆவணக்குழுக்களை தடுக்க முடியாமல் இங்கே நாம் நிற்க வேண்டியிருக்கிறோம். இன்னும் மேல் போய் சொல்லணும்னு சொன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியில பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிகளில் நான் காதல் செய்தா, மாட்டு பொண்ணை காதல் செய்தா நான் வெட்டுவேன் என்று பகிரங்கமாக ஒருத்தன் பேச முடியும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்கு என்று நம்ம எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டியது.
அவன் பல லட்சம் பேர் பார்க்கிறான். தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் நடக்குது, ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் என் வீட்டு பொண்ண ஒரு பட்டியலை சமூகத்தை சார்ந்த இளைஞன் காதல் செய்தால் அவனை வெட்டுவோம் என்று செல்லக்கூடிய மனநிலையில் இன்ற இளைஞர்கள் இருக்கான்னு சொன்னா, தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தமிழக அரசு பாதுகாக்க தவறிவிட்டது என்பதை நான் மிகப்பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 விடுதலை சங்கங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். இதை தடுத்துறதுக்கு தமிழ்நாட்டு அரசு பட்டியல் சமூகத்தை சார்ந்த எளிய மக்கள் பொதுவாக சிந்திக்கக்கூடிய அத்தனை பேர் வலியுறுத்திட்டே இருக்காங்க. இதை அவர் செவிசாய்த்ததாக தெரியவே இல்லை. அன்பான தோழர்களே, இந்த படுகொலையை தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள், வெகுஜன மக்கள் இதை கண்டு புரிய வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக இன்னைக்கு ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட்ட களத்தில் நிற்கணும்னு சொன்னா அது உனக்கும் சேர்த்துதான். ஆணவ படுகொலைன்னா ஒரு சாதி மாட்டு சாதிய காதலிச்சா மட்டும் இல்ல, ஒரே சாதிக்கு இல்ல, பொருளாதாரத்தில் உயர்ந்தா இருக்கிறேன், பொருளாதாரத்தில் கம்மியா இருக்கிற காதலிச்சாலும் வெட்டியான், அதுவும் ஆணவ படுகொலை தான். உனக்கு சேர்த்துதான் இந்த ஆணவ படுகொலைக்கு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டால் அவர்கள் அதற்காக போராடுகிறார்கள் என்று நீங்கள் வேடிக்கை பார்ப்பது உங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். இதை நாங்கள் உங்களை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த படுகொலையை தடுக்கிற காவல்துறை ஏன் மெத்தனம் காட்டுதுன்னா, காவல்துறை தன்னுடைய வேலை செய்யறதில்ல. ஒவ்வொரு காவல் நிலையம் இன்றைக்கு ஒரு ரியலைசப்படக்கூடிய அலுவலமாக, ஒரு கண்டுவெட்டி நடத்தக்கூடிய ஒரு அலுவலமாகத்தான் பார்க்க முடியும். இங்க மதுரை கூட நிறைய காவல் நிலையத்தை சுட்டி காட்டலாம். நாங்க இருக்க போய் ஒத்தக்கடை காவல் நிலையம் ரியல் எஸ்டேட் தான். நீங்க ஏதாவது லேண்ட் வாங்கினா நேரம் அங்க போயிடலாம். அவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு காவல்துறையும் காவல்துறையுடைய காவல் பணியில் சேரும் பொழுது அவர்கள் என்ன பயிற்சி எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த மக்களை ஏமாற்றி கட்ட பஞ்சாயத்து செய்து அவர்களிடம் பணம் பறிப்பதற்கு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய தந்தையார் சொல்றார், சந்திரசேகர், அதை நமக்கு பாராட்ட வேண்டியிருக்கிறது. எனக்கு பொருளாதாரம் முக்கியமில்லை, பணம் முக்கியமில்லை, எனக்கு நீதிதான் வேண்டும் என்று இருவாய களத்தில் என்றார் சந்திரசேகர் அவர். அவனிடம் நாங்கள் பொருளாதாரத்தில் ஒன்னு சலிச்சவன் இல்லைன்னு பேசுறார். அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்நாட்டில் எவன்டையும் பதில் இல்லை. அவனோட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்? பொருளாதாரத்தை குறைஞ்சு போயிட்டேன்னா, கல்வியில குறைஞ்சு போயிட்டேன்னா, என் பொண்ணுக்கு என் பையன் காதல் வச்சா வெட்டிவேன் என்று அவர் கேட்கிறார். எனக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டும் என்று தொடர்ச்சியாக கடைசி வரை நின்ற சந்திரசேகரனை நாங்கள் இந்த நினைவூட்ட காவல தந்தை சந்திரசேகர் அவர்களை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் பெருந்தளாக இந்த மக்கள் கூட்டத்தை நம்ம தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசு, இந்த காவல்துறை இந்த மெத்தன போக்க கடைபிடிச்சிட்டே இருக்கும். இதை வன்மையாக மருதநாட்டு மக்கள் கட்சியாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தோழமையோடு இந்த கூட்டத்தில் வருகிறது இந்த ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மருதநாட்டு மக்கள் கட்சியாக மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, இந்த தொடர் படுகொலையை கண்டித்து மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த கவின்ராஜனுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித் அவர்களை சிறையிலே அவருக்கு தீர்ப்பு வழங்கி தண்டனை வழங்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய தம்பியுடைய பிரேதனைக்கு வாங்குறதாக செய்தி இருக்கு. சுத்தினுடைய தாயாரை கைது சொல்லி தொடர்ச்சியா போராட்ட காலத்தில் இருந்தாங்க. ஒரு அதிகாரி அந்த அதிகாரி தான் சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரியை காப்பாற்ற வேண்டிய நோக்கத்தோட கொலை நடந்து 4 நாள் ஆகும் அவர் கைது செய்வதற்கு காவல்துறை தயக்கம் காட்டியது. மக்கள் பெருந்தலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பிறகுதான் அந்த கைது நடவடிக்கையே இந்த தமிழக அரசு முன்னெடுக்கிறது, காவல்துறை முன்னெடுக்கிறது. அப்படி என்றால் இந்த பட்டியலின மக்களை இன்னும் ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.